அண்மையில்தான் அவனுக்கு நண்பரானார் சபாபதி. அவர் தன் அந்தரங்க விஷயங்களை கூட அவனுடன் பகிர்ந்து கொள்ள தயங்கியதில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவன் மனதை நெருடிக்கொண்டே இருந்தது. ஏன் இப்படி சபாபதி செய்கிறார்? ஒருவேளை தன்னிடம் ஆத்மார்த்தமாக பழகுவது போல் நடிக்கிறாரோ? புரியவில்லை. நட்பை பெறுவதை விட கஷ்டமானது ஒருவருக்கு கிடைத்த நட்பை இழப்பது. இதற்கு யாரிடம் தீர்வு பெறுவது? தயங்கினான் அவன். அது வேறொன்றுமில்லை. சபாபதி என்னதான் ஆத்மார்த்தமாக அவனிடம் பழகினாலும் அவர் மது அருந்த போகையில் மட்டும் அவனை தவிர்த்து வேறு யாருடனோதான் போவார். ஏன் ஏன் ஏன்? ஒரு கிண்ணத்தை ஏந்துகையில் இவனை தவிர்த்து போவது ஏன் ஏன் என்று அவனுக்கு இருந்தது. நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் சதீஷ் கார் மெக்கானிக் அவனை பார்க்க வந்தான். காரில் இருந்த ஒரு சின்ன வேலை விஷயமாக வந்தவன் இவன் வீட்டுக்குள் வரவே இல்லை. எத்தனை கம்பல் பண்ணி அழைத்தும் வாசலையே நின்று வண்டியில் என்ன சார் செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டான். இவனும் ஏன் இப்படி ஒதுங்குகிறான்? வற்புறுத்தி கேட்டபோது தயங்கியபடியே சொன்னான். சார், தண்ணி போட்டிருக்கேன், அதான் உங்கள் பக்கத்தில் வரல என்றான். இதுக்கா இவ்வளவு தயக்கம் என்று அவன் கேட்க சதீஷ் சொன்னான். சார், வாங்க தண்ணி போடலாம்னு சொன்னால் எவ்வளவு தப்போ அதை விட தப்பு நாம் மதிக்கிறவங்க முன்னாடி தண்ணி போட்டுக்கிட்டு போய் நெருங்கி நிற்கிறது. மரியாதை கெட்டு போகுமில்ல என்று சதீஷ் சொன்னபோது தான் புரிந்தது. ஓ, அவனை குணத்தில் உயர்ந்தவனாக சபாபதி நினைக்கிறதுனால்தான் தண்ணி போட அவனை தவிர்த்திருக்கிறார். சபாபதின்னு புரிஞ்சது மட்டுமல்ல, தண்ணி போட தன்னை அழைக்கலையேன்னு அவர் அங்காளாய்ப்பு பட்டதை விட அழைக்காமல் விட்ட அவர்தான் குணமெனும் குன்றேறி நின்றவர் என்பது அவனுக்கு புரிந்தது சதீஷ் மூலமாக.